வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு தினம் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு பிறந்து 40ஆம் நாளிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நிகழ்வானது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல் மற்றும் மீட்பின் வெளிப்பாட்டை குறிப்பதாக அமைந்திருக்கிறதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதாமத்திலே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி செயல்படுகின்ற வாழுகின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தருடைய விசுவாசி பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சட்டம் என்பது those who delight in the law of the Lord, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திலே நாம் இந்த பகுதியை முக்கியமாக வாசிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, ஆலயத்திற்கு இயேசுவை கொண்டு வருகின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆலயத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்ற ஒரு தன்மை, ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பதாக என் பிள்ளையை ஆசீர்வதியும் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். உண்மையான பரிசுத்தம் என்பது கீழ்ப்படிதலில் இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த யோவான் 14:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறோமே என்றால் அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி ஆகையால் அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கன்னிமரியாளை குறித்தும் நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவாலயத்திற்கு வந்திருந்தார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இரண்டாவதாக, தாழ்மையான அர்ப்பணிப்பு. தாழ்மையான அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அநேக விதமான பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏழ்மையானவர்கள் 2 ஜோடி புறாவை பலியாக செலுத்தினதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் வெளிப்புற செல்வத்தை பார்ப்பவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை குறித்து நாம் இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், ஒரு ஏழை விதவை 2 காசுகளை போட்டாள். அநேகர் தங்கள் செல்வத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள்.
ஆனால் இந்த ஏழை விதவை தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவளே அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நான் எவ்விதமாக கர்த்தருக்கு கொடுக்கிறேன், நான் உள்ளதை அப்படியே ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேனா, ஒருவேளை ஆண்டவர் பிரியப்படும்படியான அனுபவங்கள் நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேனா என்பதை குறித்து ஆவியானவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நான் எவ்விதமான அனுபவத்தோடு கூட நான் கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை குறித்து மிகுந்த அக்கறை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக சிமியோனின் தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே காண முடியும். வசனம் 30 நாம் பார்க்கின்ற பொழுது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இவரை நீர் பிரஜாதிகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற ஒரு காட்சியை குறித்து இந்த பரிசுத்த வேதாமத்தின் பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிமியோன் சொன்னபோது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன, இவர் உலக இரட்சகர், உலக மீட்பர், எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். நான்காவதாக 84 வயதான அன்னாள் என்ற ஸ்திரீ ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது காத்திருப்போருக்கு உண்டான வெளிப்பாட்டை இந்த அந்நாள் நமக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீண்ட காலம் காத்திருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கற்பப்பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னார். ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்தான். பொறுமையோடே காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ நீண்ட காலம் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படி உன்னுடைய நெடுநாள் காத்திருப்புக்கு ஆண்டவர் உனக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய நெடுநாள் காத்திருப்புக்கு ஆண்டவர் உனக்குள்ளே அற்புதத்தை செய்ய வல்லவராக காணப்படுகிறார். உன் நெடுநாள் காத்திருப்பை ஆண்டவர் உனக்குள்ளே உறுதிப்படுத்த அதை வாக்குத்தத்தமாக மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நீ ஒருவதும் மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை நீ பலவீனத்திலே நெடுநாள் வியாதிப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம். ஆனால் சுகப்படுத்துகிறவர் இயேசு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர், அவர் அற்புதமான சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே உன் காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு. ஆண்டவர் எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி உன்னை சுத்தப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உனக்குள்ளே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்னாள் என்ற 84 வயது ஸ்திரியானவள் ஒருவேளை காத்திருப்போருக்கு வெளிப்பாடாக ஆண்டவர் பிரதிபலன் அளிக்கிறவர் என்பதை குறித்து சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு நாளிலே நாம் நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஒருவேளை
தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருகின்ற பொழுது நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் விருப்பத்தை பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எனவே நீண்ட காலமாய் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். நாம் விசுவாசிப்போம். விசுவாசத்தினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு தினத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் 40ஆம் நாளிலே பிள்ளைகளை சமூகத்திற்கு எடுத்து வருகின்ற அந்த தன்மைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையை உமக்கு முன்பதாக காண்பிக்கும்படியாய் பரிசுத்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ளுகிற அந்த அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஒரு அர்ப்பணிப்பின் நாளாய், தேவ மகிமை காணப்படுகிற நாளாய் இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்வீராக. எங்களையும் வந்திருக்கிற ஜனங்களையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.